ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ ஹார்வெஸ்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாழைப்பூ அறுவடை வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் வாழைப்பூவை கட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒன்ஸ் பிஞ்சுலாம் வந்துருச்சு, இதுக்கு மேலே வாழை சீப்பு அந்த பிஞ்சு வராதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பூவை கட் பண்ணி எடுத்துடணும். இது 2 விதத்தில் பெனிஃபிட்டுங்க. ஒன்று, பழத்தோட சைஸ் நமக்கு பெருசாக வரும், நல்ல பெரிய பெரிய பழமாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கூட இருக்கும். இன்னொன்று, பூ நமக்கு சைஸ் பெரிய பூவாக கிடைக்கும். இப்போ நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழமும் சின்னதாக வரும், பூவுமே பீல் ஆகி கொட்டிகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ பெரிய பூ கிடச்சிருக்கு. அது கையில் வாங்கினோடனே அவ்வளோ ஹெவியாக இருந்தது, பெரிய பூவாக கிடச்சிருக்கு. இந்த வாழைப்பூ வீட்டில் இருந்தாலும் சரி, கடையில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி, கண்டிப்பாக விட்டுறவே விட்டுறாதீங்க. உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மரத்தில் ஈஸியாக கிடைக்கும். சிட்டியில் இருக்கிறவங்களும் கடையில் எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இப்போ மோஸ்ட்லி நம்ம ஏன் வாழைப்பூ அந்தளவுக்கு வாங்க மாட்டோம் அப்படின்னா, இதை க்ளீன் பண்ணுறது பெரிய வேலைன்னு நினச்சிட்ருப்போம். பட் அப்படி கிடையாது. இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ரெட் கலர் பெரிய தோலை எடுத்து போட்டுடணும். அதை நம்ம சமைக்க போகிறது கிடையாது. உள்ளே இருக்கிற இந்த பார்ட்டு தான் நம்ம சமைக்க போகிறோம். இந்த பார்ட்டில் 2 விஷயத்தை மட்டும்தான் நம்ம தூக்கி போடணும். மிச்சம் எல்லாமே எடிபிள் தான். அது நான் என்னென்ன எடுத்துக்கணுன்றத நான் கிளியராக இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பூவாக எடுத்து அதில் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இது இருக்கும் மேலே, அதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் மிடில் நீட்டாக நிறைய லேயர்ஸ் இருக்கும். அதில் ஒரே ஒரு விஷயம் நல்ல ஒயர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அதை நரம்புன்னு சொல்லுவாங்க. இந்த நடு நரம்பு நிறைய இருக்கும் நீட்டாக, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த நடுவில் இப்போ நீங்கள் நகத்தில் கிள்னிங்கன்னா அது கில்லு படாது, கட் பண்ண முடியாது நம்ம. அதனால் அதை மட்டும் எடுக்கணும். இப்போ இந்த பூ எல்லாமே எடிபிள் தான். இந்த 2 விஷயத்தை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா, இந்த பூவை நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி வாழைப்பூ வடை செய்யலாம். வாழைப்பூ கூட்டு, பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ பொரியலும் பண்ணலாம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியறதில்ல இதோட மகத்துவம் என்ன அப்படின்ட்டு. நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை வீட்டில் யாராச்சும் டயபெட்டிக்காக இருக்காங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டயட்டில் வாழைப்பூ, வாழைத்தண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அடுத்து முக்கியமானது கிட்னி டிசீஸ், அதாவது சிறுநீரகத்தை சேர்ந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது, கல், அதை தாண்டி வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது, யூரின் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருக்குன்னாலும் நீங்கள் வாழைப்பூ கண்டிப்பாக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கணும். இது ரொம்ப நம்ம கிட்னியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து இது ஃபைபர் ரிச் ஃபுட் அப்படிங்கிறதுனால இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துக்கணும். இதை தாண்டி வயிறு புண்ணு இருக்குது, இல்லை அல்சர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பூ எடுத்துக்கணும். வயிற்றில் இருக்கிற புண்ணை ஆற்றுறதுக்கு வாழைப்பூ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக லேடீஸ் அவங்க டயட்டில் வாழைப்பூ அதிகமாக எடுத்துக்கணும். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வாழைப்பூ ரொம்பவே நல்லது. இதை தாண்டி பால் சுரக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால் பால் கொடுக்குறவங்களும் வாழைப்பூ கண்டிப்பாக அவங்க டயட்டில் சேர்த்துக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மிங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நிறைய மகத்துவங்கள் இருக்குது. கண்டிப்பாக கிடச்சிதுன்னா உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் இப்போயே கொடுத்து பழகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சஜஷன், டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.